யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குண்டனார் அவருடைய முதுமொழிக்கேற்ப சவுதி அரேபியா, மலேசியா, இலங்கை, நேபாளம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பல மாநிலங்களிலிருந்து ஒருங்கிணைந்து கடந்த 6 நாட்களா ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் நம்ம அன்பினுடைய வலிமை. இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள வெளிமாநிலத்தவர், வெளிநாட்டினர் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே போல வெளிமாநிலத்தவர் மற்றும் வெளிநாட்டவர்களுடைய பெருமைகளையும் பண்பாட்டையும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம திராவிட மாடல் அரசால் இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில பெருந்திரணி சபை, திட்டக்குழு, தொழில்நுட்ப குழு, செயல்பாட்டு குழுக்கள் உள்ளிட்ட 33 துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாரத சாரண சாரணியர் ஏக வைர விழாவில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த 20,000க்கும் மேற்பட்ட சாரண சாரணியர்கள் கலந்துகிட்டு தம்முடைய பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்காக சாரணர்கள் தங்குவதற்கு 1000 கூடாரங்கள், சாரணியர்கள் தங்குவதற்கு 900 கூடாரங்கள், திரிசாரண சாரணியர்கள் தங்குவதற்கு 450 கூடாரங்கள், ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்கு 40 கூடாரங்கள், அலுவலக பணிகளுக்காக 32 கூடாரங்கள்னு மொத்தம் 2422க்கு மேற்பட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய சாரணர்கள் எல்லோருக்கும் உணவு, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசால ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சி நடக்கிற மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் மருத்துவ சேவை வழங்குகிற வகையில் 25 படுக்கை வசதிகளோடு கூடிய 2 மருத்துவ கூடாரங்கள் மற்றும் 15 நடமாடும் மருத்துவ வாகனங்கள், அவசர உதவிக்காக 15க்கும் மேற்பட்ட அவசர சேவை ஊர்திகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செஞ்சு தரப்பட்டிருக்கு. கடந்த 28ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் பெருந்திரள் பேரணி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100 வரலாற்றுக்குரிய விளக்க கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டு அதை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டிருக்கீங்க. இங்கே நடைபெற்ற குளோபல் வில்லேஜ் அரங்கம் எல்லோரையும் ஈர்த்ததா கேள்விப்பட்டேன். பண்பாட்டை அறிமுகம் செய்கிற அரங்கமாகவும் ஐநாவை சொல்லுகிற இலக்குகளை கற்பிக்கிற அரங்கமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அண்மையில வெளியான நிதி ஆயோக் அறிக்கையின்படி 17 இலக்குகளிலையும் இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. தொடக்க விழால ஒரே இடத்துல சாரண சாரணி இயக்க இறைவணக்க பாடல் நிகழ்வுகள் அதிக நபர்கள் பங்கேற்றது, ஒரே இடத்துல சாரண சாரண இயக்கத்தின் சாரண வணக்கம் தெரிவிச்சதுன்னு 5 பெரும் சாதனைகளை அங்கீகரித்து தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறை சாரண சாரண இயக்கம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்துக்கு 5 உலக சாதனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை. இந்த பெருந்தலைவணி விழாவை சிறப்பாக நடத்த ஏதுவா 10 இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் தலைமையில் 389 பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள், 700 காவல்துறை அலுவலர்கள், 450 மருத்துவத்துறை அலுவலர்கள், 1000க்கும் மேற்பட்ட இதர துறை பணியாளர்கள், மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒருங்கிணைச்சு வெற்றிகரமாகவும் பாதுகாப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி இருக்காங்க. இதுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றின அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பாரத சாரணி இயக்கத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுகிறது வழக்கம். அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து
பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். நம்ம பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். உடல் உறுதி, உள்ள உறுதி, ஒழுக்கம், வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டையும் கற்று அதை கடைபிடிப்பவர்களாக நீங்க எல்லோரும் செயல்படணும். இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால பெற்றது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தினால்தான் இந்திய நாடு விடுதலை பெற்றது. அந்த ஒற்றுமை உணர்வை நாம் எப்பவும் விட்டுவிடக் கூடாது. இங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்திருக்கிறீங்க. மானுட தத்துவத்தால நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும். கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும், ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்கன நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பொறுப்பா அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I thank all Scout students from various states and countries for joining this Jamboree. Wishing a wonderful experience and lasting friendships ahead. பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்க தாய்மொழியிலே நன்றி சொல்லுகிறேன். ధన్యవాదాలు నన్ని తెన్నో భారత్ ఆభార్ ధన్వాద్ ధన్యాత్ సుఖేచ స్తుక్చే சுக்கிரன் தெரியுமா காசே சதி. எல்லோருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன். வணக்கம்.